ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் டு ராஜா ஆன்லைன் டியூட்டிலேஜ். இன்றைக்கி ஆர்ஆர்பி மென்சுரேஷன் டாப்பிக்கில் 3D டைமென்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 1. ஏற்கனவே 2D டைமென்ஷனில் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். அது போக எல்லா ஃபார்முலாஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை முதல்ல பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்துட்டு இந்த 3D டைமென்ஷன் பார்ட் 1 கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சம். The length of each edge of a cube is 2.6 cm. What is the total surface area in centimeter square of the cube? Options கொடுத்திருக்காங்க 40.76, 40.56, 39.96, 40.36. Let's go. 3D dimensionல first sum பார்க்க போகிறோம். cube givenல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? length of the edge A equal to 2.6 cm. என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ள ஃபார்முலா 6a². நமக்கு வேல்யூ A ஃபார்முலா படி நமக்கு A மட்டும் தெரியணும். டைரெக்டாக A வேல்யூ கொடுத்தாச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 6 × 2.6 the whole square. 6 × ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6.76. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் 40.56 cm. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இஃப் த லென்த் அண்ட் த ஹைட் ஆஃப் எ cuboid are 18 meter and 12 meter respectively and its volume is 24 meter square, then find its breadth. Next sum. cuboid type. givenல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? length 18 meter, height 12 meter, volume 24 meter cube. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? birth என்னன்னு கேட்டிருக்காங்க. cuboid வால்யூம் ஃபார்முலா என்ன? length into birth into h. இப்போது ஃபார்முலாவில் நம்ம என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னு பாருங்கள். length வேல்யூ தெரியும் 18, birth தெரியாது, ஸோ பின்னு வச்சுக்கிறோம். ஹெச்சோட வேல்யூ தெரியும் 12, ஈக்குவல் டு வால்யூமோட வேல்யூ என்ன? 30, 24. ஸோ நமக்கு மேக்ஸிமம் எல்லா வேல்யூமே தெரியும். இப்போ பிஏ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு பிஏ மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போயிருங்க. 30, 24 டிவைடட் பை 18/12. இதை சால்வ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் 14 meter. ஸோ birth equal to 14 meter. இதான் இந்த சம்முடைய ஆன்சர். The measurement of a rectangular box is the ratio of 2:3:5. If the total surface area is 6,200 cm square, find the dimensions of the cuboid. இது ஒரு cuboid மாடல் தான். இதில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? ரெக்டாங்குலர் பாக்ஸோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3:5. இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 6,200 cm square. இப்போது இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? L × B × H, அதாவது இதோடைய டைமென்ஷன்ஸ் என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு டோட்டல் சர்ஃபேஸோட ஏரியாவில் ஃபார்முலா என்ன? ஏரியாவோட ஃபார்முலா 2 × LB + BH + LH. இப்போது நமக்கு இந்த ரேஷியோ வேல்யூ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2x, 3x, 5x. இதை அப்படியே LBHன்னு எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2x × 3x + 3x × 5x + 2x × 5x 6,200. 2 இப்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x × 3x 6x², 3x × 5x 15x², 2x × 5x 10x² ஈக்குவல் டு 6,200. இதில் x² காமனாக இருக்குது, ஸோ நான் வெளியே எடுத்துகிறேன். 2x². உள்ளே இருக்க பேலன்ஸ் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 31 ஈக்குவல் டு 6,200. இப்போ இந்த 2 நான் டைரெக்டாகவே ஈக்குவல் டு இருக்கனால கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிங்கன்னா
31x square equal to இந்த 6 200 300 சேஞ்ச் ஆயிரும். இப்போ x square equal to இப்போவும் என்ன பண்ணுறேன், ஈக்குவல்ட்டுக்கு இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ணிடுறேன். 31ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. அப்போ எக்ஸ் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 10. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 10 சென்டிமீட்டர். இப்போது இந்த 2x 3x 5xல் நீங்கள் அந்த 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்குள்ள டைமென்ஷன்ஸ் கிடச்சிரும். 2x ஈக்குவல் டு 2 × 10 20 சென்டிமீட்டர், 3x 3 × 10 30 சென்டிமீட்டர், 5x 5 × 10 50 சென்டிமீட்டர். ஸோ இதோடைய டைமென்ஷன்ஸ் ஆன்சர் என்ன அப்படின்னா 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர். இதான் இந்த சம். 2 cubes each volume 216 centimeter square are joined end to end. The total surface area of the resulting cuboid is options கொடுத்திருக்காங்க. 360 centimeter square, 380 centimeter square, 330 centimeter square, 340 centimeter square. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, டியூ க்யூப்ஸை ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணேச்சில் வர வால்யூம் என்னென்னா 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த டியூ க்யூப்ஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. வேறு எந்த ஒரு கைடுமே நமக்கு கொடுக்கல, இது மட்டும்தான். இதில் வந்துட்டு முதல்ல இந்த வால்யூமை வச்சு முதல்ல சைடு எவ்வளோ சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த க்யூபோட வால்யூம் என்ன, க்யூபோட வால்யூமோட ஃபார்முலா ஏ க்யூப் ஈக்குவல் டு 216. அப்போ ஏ ஈக்குவல் டு க்யூப் 216க்கு எடுத்திங்கன்னா 6 சென்டிமீட்டர். இதுதான் இந்த க்யூபோடைய சைடு, ஏ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு க்யூபையும் ஜாயின் பண்ணிச்சுல நமக்கு அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குன்னா ஒரு க்யூபாய்டு ஷேப்புக்கு வந்துடும். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கணுமா, க்யூபாய்டுக்குள்ளே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா என்னது, க்யூபாய்டுக்கு 2 × LB + BH + LH. இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு எல் வேல்யூ தெரியாது, பி வேல்யூ தெரியாது, ஹெச் வேல்யூ தெரியாது. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, லென்த்தை எப்படி எடுத்துக்கலாம், ரெண்டு க்யூபோடைய லென்த்தும் சேர்த்தா தான் நமக்கு அதோடைய டோட்டல் லென்த்து கிடைக்கும். ஸோ இந்த சைடு 2 × 6, சைடோட வேல்யூ 6, 2 × 6 12 சென்டிமீட்டர். பெர்த்தும் ஹைட்டும் சேஞ்ச் ஆகாது, அதனால் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர். இதுதான் லென்த்து, பெர்த்து, ஹைட்டு, சைடை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். 2 × 12 × 6 + 6 × 6 + 12 × 6. 2 × 12 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72 + 6 × 6 36, 12 × 6 72. இதை மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 × 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 360 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போது இந்த 4 சம்லேயும் நம்ம க்யூபை ஜாயின் பண்ணி அந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் மெத்தட்ஸ். பேலன்ஸ் 3D டைமென்ஷனில் உள்ள ஷேப்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.